நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கின்ற ஜீவன் உள்ள தேவன். சொல்லுங்க, நாம் அனுபவிப்பதற்கு. சொல்லுங்க, அனுபவி. இதெல்லாம் உலகத்தான் எடுத்துக்கிட்டான் பாருங்க, அனுபவி ராஜா அனுபவின்னு சொல்லி அவன் எடுத்துக்கிட்டான். ஆனா கர்த்தர் சொல்ற, நீ அனுபவி. நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகள் நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவன். மக்கள் கிறிஸ்தவங்க இதை புரிந்து கொள்ளாமல் விட்டு, பைபிள் இருக்கிற இப்படிப்பட்ட வசனத்தெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ளாமல் விட்டுட்டாங்க. அவங்களுடைய வசனம், அவங்களுடைய கண்கள்லாம் வேற பக்கமே கண்ணு போனதுனால இந்த வசனம் கண்ணில் பட மாட்டேங்குது. அன்னைக்கு நேரத்தில் பாருங்க, கர்த்தருக்காக அதை விட்ட இதை விட்டேன்னு சொல்றதுல தான் பெருமைப்படுறாங்க ஒழிய நல்லா வாழ்றதுல அவங்க பெருமைப்படுறது கிடையாது. அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் கடை வாழ்க்கை கிடையாது. ரேஷன் கடையில் மட்டும்தான் 4 பொருளை தவிர மீது எதுவுமே போட மாட்டான். நிறைய நேரத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான். 4 காரியத்தை தாண்டி நம்ம யோசிக்கிறது கிடையாது. சில இடத்துல கொஞ்சம் பெரிய பெரிய மால்லாம் போய் பார்க்கும்போது இதெல்லாம் இருக்குதா, இப்படிப்பட்ட வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குதா, பெரிய பெரிய மால்லாம் போய் சும்மா அங்கங்க சுத்துறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சம் மால்லாம் போயிட்டு இதெல்லாம் இருக்குதா அதெல்லாம் இருக்குதா. ஆகவேதான் அன்னைக்கு சொல்றது, இப்படிப்பட்ட இடங்கள்லாம் போய் பார்க்காதவங்க ஒன்றும் வாங்க வேணாம், சும்மா கொஞ்சம் விசிட்டாவது பண்ணிட்டு வாங்க.